டேய் தினேஷ், டேய் ஏன்டா கத்துற? டேய் ட்ரெய்லர் போட போறாங்கடா. எந்த ட்ரெய்லர்டா? கசமுசாடா. கசமுசாவா? டேய் எங்கடா போற? எல்லாரையும் கூட்டிட்டு வரேன்டா. அட பாவி, இது என்ன பஞ்சாயத்து போட் டிவியா? பிரைவேட் சேனல்டா. வாடா. அதுவும் கரெக்ட் தான். வா 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 வா. இப்பதான் ஆரம்பிச்சதா? ஆமாண்டா, ஃபர்ஸ்ட் பார்ட் போயிட்டு இருக்குடா. சும்மா இருடா. டேய் எடுத்துறாதடா. தினேஷ், தினேஷ், சேகர். இங்க என்னடா பண்றீங்க? Hey, something's wrong. இல்ல ஒண்ணும் இல்ல. இல்ல எதையோ மறைக்கிறீங்க. ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? ஒண்ணும் இல்ல. இல்ல. Hey, உங்களை பார்த்தா ஏதோ தப்பு பண்ற மாதிரி தெரியுது. என்கிட்ட மறைக்காதீங்க. ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல. இல்ல ஒண்ணும் இல்ல. டேய் நில்லு. மரியாதை சொல்லி என்ன பார்த்தாங்க? சும்மா டிஸ்கஷன் தான். எதை பத்தி? ஆண்டி. ஆண்டினா? நான் பாசிட்டிவ் ஆண்டி. உங்களை நான் போய் பார்க்கணும். டேய் நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க. சொல்லல நான் சீரியஸ் ஆயிடுவேன். கசமுசா. ஐயோ ஐயோ என்னடா? ஏன்டா அவனை அடிக்கிறீங்க? என்னடா சொன்னாவ? ஒண்ணும் இல்லையே. இல்ல ஏதோ சொன்னா. டேய் என்னடா சொன்னாவ? அப்ப ஏன்டா அவனை அடிச்சீங்க? சொல்லுடா. கசமுசா. கசமுசவா? அப்படினா என்னடா சொல்ற? கசமுசா 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 ரெண்டாம் நம்பர் ரேட்டுக்கும் இடையெல்லாம் நடக்குது கசமுசா. இடையெல்லாம் நடக்குது கசமுசா. மூட்டிய வீட்டுக்குள் வேட்டையும் சேலையும் கூட்டணி சேர்ந்தது கசமுசா. ஒரு கூத்து நடக்குது கசமுசா. வெளியால பிறந்தா கசமுசா. விளக்க அழைச்ச கசமுசா. விடியும் வரையில் கசமுசா. வீட்டுக்கு வீடு கசமுசா. கசமுசா 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 கசமுசாடா. பத்தாம் நம்பர் ரேட்டுக்கும் ரெண்டாம் நம்பர் ரேட்டுக்கும் இடையெல்லாம் நடக்குது கசமுசா. இடையெல்லாம் நடக்குது கசமுசா. அந்த வெக்கத்தை சொன்ன கசமுசா. தொலைவில் இருந்தே தொட்டு கொள்ளும் டெலிபோன் முத்தம் கசமுசா. அங்கு தூக்கத்தில் கனவுகள் கசமுசா. ஆற்றங்கரையில் வீடு கட்டி ஆடும் மாட்டம் கசமுசா. அதில் பாமாட்டம் கசமுசா. பருவத்தின் கசமுசதான் பார்க்கும் பார்வையும் கசமுசதான். இருபதும் கசமுசதா. இங்கு அறுபதும் கசமுசதா. புடவை கடையில் மனைவி நுழைந்தால் புருஷன் சம்பளம் கசமுசா. அவன் பொன்னகையாவும் கசமுசா.
சொன்னாலே எங்கள் தேசமே கசமுசாதான். உண்மையை சொன்னாலே இந்த உலகமே கசமுசாதான். நம்பர் வீட்டுக்கும் 2ஆம் நம்பர் வீட்டுக்கும் இடையெல்லாம் நடக்குது கசமுசா. இடையெல்லாம் நடக்குது கசமுசா. பூட்டிய வீட்டுக்குள் வேட்டையும் சேலையும் கூட்டணி சேர்ந்தது கசமுசா. ஒரு கூத்து நடக்குது கசமுசா. விழிகளுக்கு இருந்தா கசமுசா, விளக்கடைச்சா கசமுசா. விடியும் வரையில கசமுசா, வீட்டுக்கு வீடு கசமுசா. கசமுசா 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 தான். என்னடா கோவில்ல உட்கார்ந்து சைட்டா? சேச்சா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. ஆண்டி பூஜை முடிஞ்சிருச்சா? ஆச்சரா கண்ணா. என்ன காலையிலேயே பூஜை? எங்கேயோ இருக்கிற என் ஆத்துக்காரருக்கும் இங்க இருக்கிற எனக்கும் இவர் தானே மீடியேட்டர். சரி நான் கிளம்புறேன். யாரா கடையில ம்? 100 ரூபா சில்லற கொடுறா. இப்ப சில்லறை வாங்கி என்ன பண்ண போறீங்க? ஒப்பனை கல்யாணம் பண்ண போறேன். ஏய் இருக்கா இல்லையாடா? இருக்கு, ஆனா கொடுக்க மாட்டேன். ஏன்டா கொடுக்க மாட்டேன்? 65 வயசான கிழங்களுக்கெல்லாம் சில்லறை கொடுக்க கூடாதுன்னு அச்சா சொல்லி இருக்காரு. அப்ப 65 வயசுல ஒரு பொம்பளை கொடு. என்ன லொல்லா இருக்கிறது கேளியா? என்னடா இதை கேட்டாலும் இல்லைங்கிற. அப்ப அது இல்லையா? ஐயோ சரி சரி 50-50 பிஸ்கட் கொடு. ஒண்ணுதான் இருக்கு. ஏன்டா மீதி எல்லாம் நீ தின்னுட்டியா? ஐயோ ஒரு பாக்கெட் தான் இருக்கு. குடுறா. அப்ப காசு நீ தான் சில்லறையா இல்லைன்ட்டியாடா பாவம். உனக்கு பிஸ்கெட்டை கொடுத்துட கூடாதியா? இருக்காடா? எதுல? ஹலோ என்ன ஆச்சு? 50-50 என்ன கேட்டீங்க? 50-50 ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். ஐயோ பிரிச்சிட்டீங்களா? இல்ல பிரிக்க போறேன்டா. குடுத்தாத்தா குடுத்தாத்தா. விலை ஜாஸ்தி ஆகும். பரவாயில்லையா? எவ்வளோ? 50,000. உனக்காக 5 குறைச்சுக்கிறேன். 45,000. ஏய் சீப்போ. அனு உனக்கு அதான் வேணுமா? ஆமா ஆமா. எங்க அப்பனுக்கு அறிவே இல்ல. ஒரு 50-50 பிஸ்கட் பாக்கெட் இல்ல என்னென்னமோ அடுக்கி வச்சிருக்கான். பிரிக்கிறேன். ஏன் அனு சின்ன இதயத்தை தருவா? என்னது? அதான் லிட்டில் ஹார்ட். 50-50 தான்டா வேணும். சரி பக்கத்து கடையில இருக்கா பாத்துட்டு வந்துடுறேன். ஹே நான் எல்லா இடத்துலயும் பாத்துட்டு தான்டா வந்திருக்கேன். அதுவும் பார்த்தாச்சா? அப்ப இல்லையா? சரி அனு நீ வீட்டுக்கு போ, நான் எடுத்துட்டு தரேன். வேண்டாம் வேண்டாம், உனக்கு எதுக்கு அந்த சிரமம், நான் பாத்துக்கிறேன். அனுக்கு ஒரு 50-50 இல்லாம ஏன்டா இந்த பேக்கரி? ஹலோ சார், பிஸ்கட் ஆர்டர் எவ்வளோ வேணும்? 50-50 இருக்கா? இருக்கு சார், எவ்வளோ வேணும்? எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையும் இங்கே இருக்கு. ஓகே சார். ஹலோ சார், இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேற எவன் கிட்டயும் 50-50 இருக்க கூடாது. ஃபுல்லா இங்க தான் இருக்கணும். மொத்தலோட இங்கே இருக்கிறேன் சார். ஃபுல்லா இருக்கு. அடுக்கு அடுக்கு. அம்மா ஐயோ அம்மா. அத்தை, இந்த சுடு தண்ணி ரொம்ப சூடா இருக்கு, கொஞ்சம் பச்சை தண்ணி எடுத்துட்டு வந்துருங்களா? ஏன்னா மாமாக்கு சூடு ஒத்துக்காது இல்லையா? அத்தை, அப்படியே கொஞ்சம் மஞ்சள் கூட எடுத்துட்டு வந்துருங்க. என்ன பத்து போட்டுடலாம். பாருடா, எங்க அண்ணன் பொண்ணு காலையில தான் வந்தா. சாப்பாடு தண்ணி இல்லாம உனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறா. இதுக்கு தாண்டா ஒரு ரத்த சம்பந்தம் வேணுங்கிறது. அத்தை, என்னத்தை இன்னும் அங்க நின்னு வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க? போங்க, நான் சொல்ற வேலை செய்யுங்க. சரிம்மா. அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மாமா, ஒத்தடம் கொடுத்தா சரியாயிடும். இருந்தாலும் இந்த மாமாக்கு இவ்வளவு கோவம் வரக்கூடாது. பட்டம் வச்சுக்கிறேன். யார மாமா சொல்ற, யார வச்சுக்கலாம் சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியலடி. பெரிய மாமா தான் சொல்றேன் மாமா. மாமாவை இந்த மாதிரி வீங்கி போற அளவுக்கு அடிக்கலாமா? ச்சே, நிறுத்துடி நீ. அவரையும் மாமான்ற என்னையும் மாமான்ற, கொழுப்பமா இல்ல? வேற என்ன மாமா சொல்றது? அவரை மாமா நீ சொல்லு, என்ன அத்தா நீ சொல்லு. போங்க மாமா. திருப்பி மாமாவா? அத்தா நீ சொல்லு. அப்படின்னா கட்டிக்கு போறோன்னு அத்தான் தான் சொல்லுவாங்க. அப்படியா?
அத்தான் ஆஹா அத்தான் ஆஹா அத்தான் இன்னொரு தடவை அத்தான். ஆ ஐப்பா ஐப்பா டேய் பன் வாடா. யாரு? ஐப்பா கூப்பிடுமா? எங்க அத்தான் வரமாட்டாரு. ஓகே. ஐப்பா ஐப்பா எங்க அத்தான் வரமாட்டாருன்னு சொல்றேன்ல. உங்க அத்தான் வந்தா என்ன வராட்டி எனக்கு என்ன? போய் ஐப்பனை வர சொல்லு. அவர்தான் எங்க அத்தான். அந்த எங்க அத்தானை கண்டபடி பேசுறதுக்கு நீங்க யாரு? அவனோட ஃப்ரெண்டு. அவர் வரமாட்டாரு. நீங்க போலாம். அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் போடா, பட்டி. சொல்வேன். அந்த சனி கிட்ட சொன்னது தப்பா போச்சு. யார் மச்சான் அந்த அத்தான் குஜிலி? டேய், அந்த குஜிலி வந்தவனே நம்மள மறந்துட்டான்டா. ஏய் மச்சான் ஏதோ வந்தாலும் நமக்குள்ள தெரியுதுடா. என்னதான்? ஏய், அவன் விட்டான். என்னடா? என்னடாச்சு? எங்க அப்பா பெல்ட்டால அடிச்சிட்டாரா. பெல்ட்டாலியா? ச்சே, சோ வயலண்ட். அவனுங்க அடிக்கணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் கையில என்ன மாட்டுதோ அதான்டா. நம்ம உடம்பு தான் பங்க்சர் ஆகுது. எல்லா அப்பனுங்களுமே ஒரே மாதிரி தான் இருப்பானுங்களா? இவனுங்களை கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? பொறுக்கும் போதே எல்லாம் அப்பனா பிறந்துட்டாங்களாடா? அடங்க மாட்டேங்கிறாங்க. ஏய் நம்ம வயசு தாண்டி தானே அவங்களும் வந்திருக்காங்க. பார்க்க போனா நாம தானே அவங்களுக்கு சீனியர். நம்மளும் மதிக்கலாம்னு பரவாயில்ல. நம்ம வயசுக்காச்சும் மரியாதை தர வேண்டாம். மதிக்காம மிதிக்கிறாங்களடா. நாமளும் அவனுங்கள மாதிரி வளரணும்டா. உங்க அப்பா மாதிரி மனுஷனால வளர முடியாதுடா. டேய், எங்க அப்பா மாதிரி வளரணும்னா ஒரு 15 வருஷம் ஆகும்டா. இல்லடா 15 நிமிஷத்துல ஆயிடலாம். எப்படிடா? அதுக்கு ஒரு டானிக் இருக்கு. அதை அடிச்சா டைனோசர்ஸ் பவர் வரும். எல்லாரை விட பெரிய ஆளா ஆயிடலாம். டன் டடா. Shoot. எங்க அப்பா என்ன அடிச்சிட்டான்டா. உன்னடா? ஆமாண்டா. கூப்பிடுறா உங்க அப்படா. அடிச்சிட்டான்டா என்ன. பேக்கரி. பேக்கரி. ஏய் பேக்கரி. ஏய் பேக்கரி. டேய், என்னடா? ஏய் டேய், ஏய் பேக்கரி. ஏய். அடிப்படா டேய். ஏய் இந்த இப்போ வந்தறா. ஏய். வேணாம். நான் இப்போ எவனாவது அடிக்கணும்டா. அடிக்கணுமா? உங்க அப்பனை போய் ஆடுறா. கூப்பிடுறா அவனை. கூப்பிடுங்க அவனை. டேய் சண்முகம். யாரா அவன்? எங்க அப்பன்டா. கூப்பிடுறா அவனையும். டேய் ராமசாமி. இதர் யாரா அவன்? அவங்க அப்பன்டா. எங்க அம்மா அழுகுறாங்கடா. என்னடி இப்படி பண்றாங்க? என்னங்க? போறேன்டா. எங்க அம்மா அழுகுறாங்கடா. டேய் டேய் எங்க அம்மா அழுகுறாங்கடா. டேய் வீட்டுக்கு போறேன்டா. வா போலீஸ். வாடா 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 வரா பார். குரங்க பெத்துட்டு குழந்தை குழந்தைன்றீங்க பார். எப்பா டேய் கீழ வரியா இல்லையாடா? டேய் ஜப்பான் போணும்டா. ஏன்டா இது? நீ ஜப்பானை தான் பாக்குற. நான் இங்க இருந்து உலகத்தையே பாக்குறேன். டேய், உலகத்தையே பாக்குறேன். ஓகே ஓகே. போடா டேய். டேய் இப்ப நான் மேல வந்தா வாங்கடா கீழ வாங்கடா சண்டாங்க எடுங்கடா. அடாயம் அவனே. தைரியம் இருந்தா மேல வாடா டேய். ஐயோ தப்பியா கட்டிட்டா. எந்த நாயர உங்க பையன் கூட வா. நாமளும் மேல போய் உட்கார்ந்து தண்ணி அடிப்போம். இப்படிதான்டா வந்தோம். இப்படிதான்டா போனோம். ஐயோ நான் வரல. டேய் வேணடா. சொல்றாங்க டேய். வாய மூடுறி. ஏய் நீங்களா கீழ இறங்கி வரீங்களா இல்ல நான் மேல வரட்டா? போடா 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 டேய் போடா. டேய் ஆடா. அம்மா அம்மா அம்மா. என்னடா வீட்ல செமராயிடா? பின்னிட்டாங்கடா. டார்ச்சரா பேரண்டல் அட்ராஷியஸ். வெறுப்பா இருக்குடா. ஏன் இப்படி பண்றாங்களோ? அவங்க மட்டும் தண்ணி அடிக்கலாம், நாம தண்ணி அடிக்க கூடாதா? நம்ம என்ன ஸ்கூலுக்கு போகும்போது தண்ணி அடிச்சோம்? லீவ்ல தானே அடிச்சோம். ஈகோடா. திட்டுறதுக்காக நம்மள பெத்தாங்களாடா? இல்லடா பெத்ததுக்காக திட்டுறானுங்க. எதுக்கு திட்டுறீங்கன்னு கேட்டாலும் திட்டுறாங்க. ஜாலியா இருந்தாலும் திட்டுறானுங்க. ஜோடியா இருந்தாலும் திட்டுறாங்க. நல்லது பண்ணாலும் திட்டுறாங்க. கெட்டது பண்ணாலும் திட்டுறாங்கடா. டேய் லட்டு நில்றா. எதுக்கு அழுவுற? எங்க அம்மா அப்பா திட்டுறாங்க.
திட்டுறாங்க அட தண்ணி அடிச்சா திட்டுறாங்க சைட் அடிச்சா திட்டுறாங்க பொண்ண ரைட் கொடுத்தா திட்டுறாங்க ராகிங் பண்ணா திட்டுறாங்க நைட் வாக்கிங் போனா திட்டுறாங்க டாடியும் மம்மையும் திட்டுறாங்க ஒரு டால்பி சவுண்டில் திட்டுறாங்க 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 எதுக்கு திட்டுறாங்க 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 எதுக்கு திட்டுறாங்க வெள்ளக்காரன் போயிட்டான்னு கொடியேத்தி சொல்றாங்க இங்கிலீஷ் ஃபெயிலா போனா ஹெக்கு தப்பா திட்டுறாங்க ஃபைனான்சியல் பணத்தை சுட்டா சைலண்டா விடுறாங்க டிக்கரையில் அக்கவுண்ட் வச்சா வாயிலண்டா திட்டுறாங்க பில் கேட்ஸ் பரம்பரன்னு லவ் பண்ண வர்றாங்க பாக்கெட் மணி காலியானா வேஸ்ட்னு திட்டுறாங்க பெருசுங்க தம் அடிச்சா டென்ஷன்னு சொல்றாங்க சிறுசுங்க தம் அடிச்சா தேராதுன்னு திட்டுறாங்க மாம 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 தோடா ஃபீலிங்ஸ் மச்சி டோன்ட் வரி டேக் இட் ஈஸிடா பேச்சுலர் லைஃப்ல தப்பெல்லாம் பண்ணிட்டு பேரண்ட்ஸ் ஆனதும் ஃபியூச்சர் சொல்லி திட்டுறாங்க திட்டுறாங்க வா திட்டுறாங்க 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 எதுக்கு திட்டுறாங்க 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 தினமும் திட்டுறாங்க 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 தேங்க்ஸ் ஆண்டிய சூப்பர்னா சூப்பர்னு திட்டுறாங்க ஸ்கூட்டிய ஃபாலோ பண்ணா நோட்டின்னு திட்டுறாங்க ஃபிகருக்கு ரூட் போட்டா எல்லாரும் திட்டுறாங்க ஃபுட்போர்டில் டிராவல் பண்ணா கண்டபடி திட்டுறாங்க தேட்டரில் விசில் அடிச்சா டார்ச்சர்னு திட்டுறாங்க சீட்டு மேல கால வச்சா சீக்கிரட்டா திட்டுறாங்க பிஞ்சுல பழுத்ததுன்னு பார்த்தவங்க திட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லைன்னு அப்பா அம்மா திட்டுறாங்க மாமா ஏய் மச்சான் மனசு விட்டுறாதடா எல்லாத்துக்கும் நம்ம மேல புகைச்சல்றா திட்டட்டும் திட்டட்டும் தெரிஞ்சு திட்டட்டும் டீனேஜ் ஃபீலிங்ஸ் புரிஞ்சு திட்டட்டும் திட்டுட்டு போறாங்கடா திட்டாங்க 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 எதுக்கு திட்டாங்க 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 தம் அடிச்சா திட்டாங்க அட தண்ணி அடிச்சா திட்டாங்க சைட் அடிச்சா திட்டாங்க பொண்ண ரைட் கொடுத்தா திட்டாங்க ராகிங் பண்ணா திட்டாங்க நைட் வாக்கிங் போனா திட்டாங்க டாடியும் மம்மையும் திட்டாங்க ஒரு டால்பி சவுண்டில் திட்டாங்க 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 எதுக்கு திட்டாங்க 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 தினமும் திட்டாங்க திட்டாதீங்கப்பா ஹாய் அனு இவன் வினோத் உன்னை ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு ஹாய் லவ் லெட்டர் கையிலே வச்சுட்டு பைத்தியமா சுத்திட்டு இருக்கான் கொஞ்சம் வாங்கியேன் டேய் குடுறா டேய் அடிபடுவ கிட்ட வராத ஏம்மா இவனை பிடிக்கலையா அப்ப அவன் லெட்டர் தர வாங்கிக்கிறியா அருள் வேண்டாம் வழி விட சொல்லு ஏன் 4 பேர் வந்தா தான் பிடிக்குமா எங்க 3 பேரை பிடிக்கலையா நாங்க 3 பேர் 4 பேருக்கு சமம் பாக்குறியா Scoundrels. எங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கம்மா தினேஷ் கோவப்படாத அனு ஐ லவ் யூ அனு சேகர்
டேய் என்னடா ஆச்சு? ஒண்ணும் இல்ல. எங்க போயிருந்தீங்க? நதிங். சண்டை போட்டீங்களா? ஆமா அனு. அவனுங்க எங்க? பின்னிட்டோம்ல, ஓடி போயிட்டானுங்க. அனு உனக்கு ஒன்றும் ஆகல? எனக்கு ஒன்றும் இல்லை. ஓகே வா போலாம். இவனுக்கு தாண்டா அடிச்சது, சும்மா விடாதீங்கடா. எங்க குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிறீங்க? அவன் ஏற்கனவே அடி வாங்கிட்டு ஆமாடி, இந்த கரெக்டா மாஸ்டர் பையன் ஊரெல்லாம் போய் அடி வாங்கிட்டு வருவான். இதெல்லாம் அவனுக்கு கேவலமா தெரியாத? தபார், ஒண்ணு அவன் எவனையா போட்டு அடிக்கணும், இல்ல அவனை போட்டு நான் அடிப்பேன். இதான் தலையெழுத்து. ஐயோ கத்தாதடா ராமு. எதுக்கு அவன்? நான் தான் அவனை கடைக்கு அனுப்பிட்டேன். ரொம்ப உடம்பு வலியா இருக்குமேன்னு வாங்கிட்டு வர அமிச்சேன். நீயே வாங்கிட்டு வர சொன்னியா? எனக்காக அடிபட்டிருக்கேன், இது கூட செய்ய மாட்டேனா? தேங்க் யூ அனு. இனிமே யார்கிட்டயும் சண்டை போடாத. உன்னை யாராவது அடிச்சா என்னால தாங்கிக்க முடியாது. அனு, அது வந்து நான் உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கணும். ப்ளீஸ் அனு, வாங்கிக்க. அனு ப்ளீஸ் வாங்கிக்கிறியா? அனு ப்ளீஸ் வாங்கி. தினேஷ் என்னாச்சு? இந்த கோல்ட் ரிங் கொடுத்து என் லவ் டெவலப் பண்ண போறேன். ஏன் மேடம் கிட்ட அடிக்கடி திட்டு வாங்குறீங்க? சொல்ற வேலையை ஒழுங்கா செய்யலாம்ல? பாருங்க அவங்க எவ்வளவு டென்ஷனா இருக்காங்க. ரிங் மாசக்கல மாட்ட சிங்கமராய் போய் என்னோட பொழப்பு. ரிங் நோட் இதா இருக்குது. இப்போ வாங்கிட்டு கூடாதா? ரிங் டேக் அப்படிக்கு போய் நான் பார்சல் வாங்கிட்டு வந்தா தான் சாப்பிடுவேன்றான் என் பொண்ணு. எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். நான் அவளை பெத்தேனா அவ என்ன பெத்தாளா? அந்த ரிசர்ச் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல போய் பார்சல் வாங்குற வழி பாருங்க. இன்னைக்கு நானா இல்ல அவளா பாத்துறேன். பாருங்க. அனு ரிங். ரிங்கா? ஆமா. நீ எதுக்கு வாங்குன? நான் வாங்காம பின்ன யார் வாங்கணும்? ஐயோ, எதுல விளையாடுறதுன்னு இல்லையா? இந்த ரிங்குக்காக மேடம் அவங்க அப்பா திட்டிட்டு இருக்காங்க. எதுக்காக திட்டணும்? ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை. அப்படியா? ஆமா. நீ எப்ப வாங்குன? நேத்து வாங்கினேன். ஐயோ மடியா நேத்து வாங்கிட்டு இப்ப எடுத்துட்டு வர? அது ரிஹர்சல் பண்ணனோ. ஐயோ அங்கிள். அங்கிள் யாரா அவன்? தினேஷ் ரிங் வாங்கிட்டு வந்துட்டான். ஆமா வாங்கிட்டு வந்துட்டேன். அடவா ராஸ்கல். ஏண்டா எல்லாரும் தள்ள வைக்கிறீங்க என்ன? எனக்கு பசிக்குதுடா. குடுறாத. கொடுக்க மாட்டேன். குடு அவர்கிட்ட. அனு அவர் தான் திட்டு வாங்குறாரு. குடுறா. இத சாப்பிட முடியாது அனு. நான் சாப்பிடுவேன். குடுறா. அங்கிள் அத மேடம் கிட்ட கொடுங்க. அங்கிள் ரிங் அது மேடத்துக்கு இல்ல அனு. பின்ன எனக்கா? ஆமா. Stupid half-boiled idiot, nonsense fool of an ass. Get out. இதே இடமா இருந்துச்சு. பாவம் தினேஷ்,
எனக்கு கோல்ட் ரிங் வாங்கிட்டு வந்தா. அங்கிள் குழப்பிட்டார். அட்லீஸ்ட் அவ என்கிட்டயாவது சொல்லல. கிஃப்ட் எனக்கு தானே மடைய. நாம தான் அவன ஃப்ரெண்டா நினைக்கிறோம். அவன் அப்படி நினைக்கல. எது கொடுத்தா பொண்ணுங்க மடி வாங்கன்னு தெளிவா புரிஞ்சிட்டு இருக்கான். நம்ம கிட்ட தான் ஒரு வார்த்தை கூட சொல்லியடா. அவன் தான் கொடுத்தானா அனு எதுக்குடா அதை வாங்கணும்? டேய் வாங்குறதாடா தப்பு. இவன் எதுக்கு நமக்கு தெரியாம கொடுக்கணும்? ஹே அவ யார் கொடுத்தாலும் வாங்குவாடா. நீ ஒன்னும் அனுவுக்கு சப்போர்ட் பண்ண வேணாம். ஹாய் ஹாய் ஹாய். என்னாச்சு அவங்களுக்கு? தினேஷ் ஏன் எல்லாம் இப்படி இருக்காங்க? என்னடா ஷேகர் என்னாச்சு உங்களுக்கு? எல்லாம் உன்னாலதான். நீதான் ஃப்ரெண்ட்ஷிப்ல பார்ஷாலிட்டி பாக்குறியே. நான் பார்ஷாலிட்டி பாக்குறேனா? என்னடா சொல்ற? உங்க ரெண்டு பேருக்குள்ள வேணா திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம். அதுக்குன்னு எங்களை எல்லாம் இன்சல்ட் பண்ணாதீங்க. நான் இன்சல்ட் பண்றேனா? அப்புறம் அவன் உனக்கு gift கொடுத்தத நீங்க சொல்லல, அவனும் சொல்லல. டேய் குடுக்கிறது வாங்குறது எங்க இஷ்டம்டா. உன்னால முடிஞ்ச நீ குடு. டேய் என்னடா பேசல முடியாதா? முடியாதுடா. டேய் உன்னால எது முடியுமோ அதை எங்களால முடியும்டா. டேய் செஞ்சு காட்டுடா. Stop it. போடா. Stop it. போங்கடா போங்க. ஏன் எனக்கு gift கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இதே கேள்வி நீ தினேஷ் கொடுக்கும்போது கேட்டியா? இதுதான் உங்களுக்கு பிரச்சனைனா நான் அந்த gift திருப்பி கொடுத்துடுறேன். இவனுங்களுக்காக நீ திருப்பி கொடுத்தா நான் வாங்க மாட்டேன். ஏன்டா உங்களுக்குள்ள இவ்ளோ காம்ப்ளெக்ஸ்? gift கொடுத்தாதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா? அவ்ளோ டிஸ்டன்ஸ் இருக்கா நமக்குள்ள? உங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்த்து நான் ஃப்ரெண்ட் ஆனேனா? ஏன் இப்படி இருக்கீங்க? சின்ன விஷயத்தெல்லாம் பேசப்படுத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துறாதீங்க. எனக்குள்ள எந்த பார்ஷியாலிட்டியும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க 4 பேரும் எனக்கு வேணும். இன்னொரு தடவை இப்படி சண்டை போடுறதை என்னால பார்க்க முடியாது. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் our friendship. Bye. பாய். அனு நாங்க gift கொடுத்தா வாங்கிப்பியா? போடா. நாளைக்கு நாங்க டேம்ல வெயிட் பண்றோம். எவ்வளவு பெரிய ஈகோ கிளாஷ் வந்திருக்கு பாத்தியா? அவங்க யாருமே ஃப்ரெண்ட்ஸா இல்லைன்னு இப்போவாவது நம்புறியா? என்னோட ஜட்மெண்ட் தப்பாகாது. எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் கொஞ்சம் பொசசிவா இருக்காங்க. அதான் ஏன் தெரியல. எனக்கு தெரியும். தன்னோட மட்டும் தான் பேசணும் பழகணும்னு நினைக்கிறது எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும்? தனக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறது எப்படி தப்பாகும்? தப்புதான். இவ்ளோ ஸ்ட்ராங்கா பேசுறியே, நீ யாரையாவது லவ் பண்றியா? தினேஷ் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு அவங்க சொல்றது கரெக்டா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அப்போ மத்த 3 பேரும் gift கொடுத்தா வாங்குவியா? சோ உனக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. முதல்ல அதை கிளியர் பண்ணிக்கோ. அவங்கள பத்தி நான் உனக்கு கிளியர் பண்றேன். ஹாய்டா. ஹாய்டா. Hi. ஹாய். ஹாய். வாடா. டேய் அனு வருவால்ல? கண்டிப்பா வருவாடா. டேய் gift ரெடி பண்ணிட்டீங்களா? என்ன gift? கொடுக்கும்போது பாருடா. உன்ன மாதிரி தெரியாம கொடுக்க மாட்டோம். டேய் என்ன giftன்னு சொல்லுடா. ஏய் என் gift சொல்ல முடியாது, காட்ட முடியாது, பார்க்க முடியாது. அதுக்கு மதிப்பே கிடையாது. அவ்வளவு கேவலமா அது? அது என் மனசுடா. கேவலம் தான். டேய் ஐப்ஸ் நீ என்ன கொடுக்க போற? இது வரைக்கும் அனுக்கு யாருமே கொடுக்காதது ஒண்ணு நான் கொடுக்க போறேன். என்னடா? சத்தமே இல்லாத ஒரு முத்தம். டேய் என்னடா சொல்ற? டேய் அங்கிள் அனு உங்களுக்கு லெட்டர் கொடுத்து அனுப்பி இருக்கு. டேய் என்ன? சீ விடுங்க டேய். டேய் என்னடா? என்னடா?
டேய் பசங்களா, என்னடா ஆச்சு உங்களுக்கு? எல்லாரும் கிஃப்ட் வச்சுட்டு வெயிட் பண்ணுறீங்களா? என்ன நீங்கள் எல்லாரும் லவ் பண்ணுறீங்க. am I ரைட்? ரைட். என் லைஃப்பில் நீங்கள் 4 பேரும் இருப்பீங்க. ஆனால் லைஃப் பார்ட்னராக ஒருத்தர் தாண்டா இருக்க முடியும். எஸ், நானும் உங்கள் 4 பேரில் ஒருத்தனை லவ் பண்ணுறேன். சாரிடா, இப்போ அது யாருன்னு சொல்லி நான் உங்களை பிரிக்க விரும்பலை. என் லவ்வை சொல்லும்போது அது ஏற்றுக்கிற பக்கம் உங்களுக்கு வரணும். அப்போ தான் சொல்லுவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அனு என்னதான் லவ் பண்றா? அனு நிச்சயம் என்னதான் லவ் பண்றா. ஹை, நான் தான் அனுவோட லவர். அனு என்ன லவ் பண்றா? பாவம் பசங்க. அனு 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 என்ன அனு என்ன இது பாக்ஸ்ல? அனு பாக்ஸ்ல அனு? இல்ல இல்ல அனு பாக்ஸ்ல. வாட்? நீங்க வரிசையா கேள்வி கேட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். ஒவ்வொண்ணா கேக்கட்டுமா? என்ன அனு மேடம்? வேணும். இவன் என்னென்னமோ உளறிட்டு இருக்கான், கொஞ்சம் என்னன்னு கேளு. அனு, என்னடா? நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். எதுக்கு? அனு, இது உனக்கு. என்ன இதெல்லாம்? அனு, நீ இந்த கலர் பிடிக்கும்னு சொன்னல, அதான். கலர் பிடிக்கும்னு சொன்னேன், ட்ரெஸ் பிடிக்கும்னு சொன்னேனா? அனு அனு ப்ளீஸ், அனு ப்ளீஸ் வேண்டாம்னு சொல்லாத. டேய், அனு எப்படியாச்சும் பார்க்கணும்டா. ரைட்ல போய் லெஃப்ட்ல வந்தா அனு வீடு, லெஃப்ட்ல போய் ரைட்ல வந்தா உன் வீடு. நீயே டிசைட் பண்ணிக்க. ஸ்ட்ரைட்டா துபாய் ஆண்டி வீட்டுக்கு போயிடுறேன். ஏய் அனு அனு அனு. என்னடா? அன்னைக்கு பிஸ்கட் கேட்டல 50-50 டிங் டிங் டிடிங். இதுக்காகவா இப்ப வந்த? ஆமா அனு, பேக்கரி ஃபுல்லா 50-50 வாங்கி அடிக்கிட்டேன். நீ 5 வருஷத்துக்கு கவலைப்பட வேண்டாம், எப்போனாலும் என் கடைக்கு வரலாம். எனக்கு இப்ப இதெல்லாம் வேண்டாம், போடா. வாங்கிக்கணும் அனு, அனு சரி வாங்கிக்கணும். குடுறா. நம்ம லவ் டெவலப் ஆயிடும். எஸ். இவனுக்கு இங்க வந்திருக்கான். ஹாய் ஹாய். அப்பா கண்ணாடி வச்சுட்டு வந்துட்டாரா, எடுத்துட்டு வர சொன்னாரு. ஐயோ, அவருக்கு கண்ணு வேற தெரியாதே, சைட் ப்ராப்ளம் ஆச்சு. இப்ப அவர் எங்க இருக்காரு? பயப்படாதீங்க, அங்கிள் பத்திரமா பாத்துப்பான். அதுக்கு நீ அவரே கூட்டு வந்திருக்கலாமே. சொன்னங்க, அவர் கண்ணாடி தான் வருவேன்னு அடம் பிடிக்கிறாரு. சரி, நீ வந்து உட்காரு, நான் தேடி பாக்குறேன். என்னடா தப்பு தப்பா சொல்ற? தலையை காட்டுறா. தலை எங்க இருக்கு? என்ன அங்கிள் எப்ப பார்த்தாலும் தலையிலே கொட்டுறீங்க? மூளை குழம்பு போயிட போகுது. மூளை ஏதுடா உனக்கு குழம்புறதுக்கு? டாய், +2 படிச்சிருக்கிறியே, அறிவு இருக்கா உனக்கு? நான் 1935ல ஷேக்ஸ்பியர் போய ஒண்ணு படிச்சேன், தெரியுமா உனக்கு? சொல்றா அத. அதுக்கு தெரியும் போது உனக்கு அத விடுறா. ஒரு குரல் சொல்றேன், அது விளக்க சொல்றியா? எங்க எங்க? டிம்ஸ், அப்பா கண்ணாடி, ரோடு. அப்பா கார் ஓட்டுறாரா? நீ எங்க இங்க? பாத்ரூம் போயிருந்தேன். ஏன் உங்க வீட்ல இல்லையா? இருக்க, அங்கே கொஞ்சம் இங்க கொஞ்சம். கை கழுவுனியா? கழுவ மாட்டேன், வாடா. நம்ம கெஸ்டா. ஹலோ, வணக்கம். ஹலோ. ஹாய், உட்காருங்க. ஜாலியா. என்னடா? அங்கிள் வந்து பாத்துட்டு போக சொன்னாரு. அங்கிள் இல்லையே, வெளியில போயிருக்காரு. தெரியும், இருந்தாலும் வெயிட் பண்ணி பாத்துட்டு போக சொன்னாரு. ம். இவ்வளவு பெரிய வீட்டுல எங்கேயாவது ஓரமா உட்காந்துக்கிறேனே. சரி வா. தள்ளி உட்காரு. நீ மட்டும் தனியா வந்து இங்க உட்காந்து ஹாயா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கியா? அந்த ஆளோட பெரிய டார்ச்சரா போச்சு தெரியுமா? தலையில போட்டு கொட்டு கொட்டு கொட்டிட்டான்டா. எங்கடா விட்ட? ரோட்ல தான். தனியாவா? ஆமா. ஐயோ. என்ன ஐயோ? பஸ்ஸோ லாரியோ முதல்ல பணமா வந்து சேருவான். நீ ஒன்னும் கவலைப்படாத. பாத்தியா, வந்துச்சு பாரு. எப்படிப்பா வந்தீங்க? ரோட்ல அனாதையா பேசிக்கிட்டே வந்தான், பாவமா இருந்துச்சு, கூட்டிட்டு வந்தேன். கண்ணாடி கொண்டு சொன்னாங்களே பசங்க, எங்க அவனுங்க? உள்ளதான் இருக்காங்க. அவனுங்க வந்த வேலையை பாக்குறாங்க. உனக்கு எப்படி தெரியும்? அவனுங்க சைக்காலஜி இங்க இருக்கு. எங்க இருக்குது? முதல்ல கண்ணாடிய போடுறோ. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். நைஸ் பிளேஸ். ஆனா ஒண்ணே ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு. என் பெட்டாலியனோட வந்திருக்கலாம்.
ஏன் கூட வந்தும் அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கியே ஜொல்ல. சாச்சா அவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஓ, எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எல்லாமே தெரியுமா? ஆமா, அந்த 4 பேர் உன்கிட்ட எப்படி பழகுறாங்க? ஃப்ரெண்ட்லியா தான் பழகுறாங்க. they are good friends. ஃப்ரெண்ட்ஷிப்ல பதட்டம் இருக்காதே? மனசுல எதுவும் இல்லனா நர்வஸா இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இந்த வயசுல ஒரு பொண்ணு முகத்தை பார்த்து நேரா பேசுற ஒருத்தனை காட்டு பார்க்கலாம். உன்கிட்ட பேசும்போது அவன் கண்ணு எங்க இருக்குன்னு பாரு. கேரக்டர் தெரியும். பிசிக்கலி உன் முன்னாடி இருப்பான், மென்டலி உன் கூட இருப்பான். ஆல் திஸ் யூத்ஸ் ஆர் பர்வர்டட். இதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணு. இத அட்வைஸா சொல்றீங்களா இல்ல எமோஷனலா சொல்றீங்களா? ரெண்டும் இல்ல, என் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இல்லப்பா, நான் ஸ்டேஷன் இருக்கும்போது கூட்டு வா, நேரடியாக பேசிட்டுக்கலாம். அப்பா ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. என்னப்பா உடம்பு சரியில்லையா? ராத்திரி படம் தூங்கலையா? ஓவர் நைட்ல சேஞ்ச் ஆயிட்ட? ஏன் இப்ப திடீர்னு காலைல விழுந்த? நானும் அனுவும் லவ் பண்றப்பா. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்க தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களப்பா. எங்க லவ்க்கு ஒத்துப்பீங்க? ஏன்னா நானும் மேஜர், அவளும் மேஜர். ஆனா எங்க கல்யாணம் மட்டும் மண்டபத்துல நடக்கணும்ப்பா. என்னடா ஆச்சு? லவ் பத்தி எங்க அப்பாட்ட சொன்னா என்ன ஆகும்னு யோசிச்சேன். இதெல்லாம் போய் அப்பா கிட்ட சொல்லுவாங்களா? நான் சொல்லாமலே கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் பாரு. என்னது? கனவுலடா. பாவம்டா அந்த பொண்ணு. உன் லவ்லாம் கனவுல தான்டா. என் லவ் மட்டும் சக்சஸ் ஆச்சு. யார் பர்மிஷன் எதிர்பார்க்க மாட்டேன். டைரக்டா மேரேஜ் தான். நீ ஏன்டா சைலண்டா இருக்க? உன் கருத்து என்ன? என் மனசுல வேற யாருக்கும் இடம் இல்ல. அவளே லெட்டர்ல சொல்லிட்டா. அப்புறம் என்ன? யாரா லெட்டர் எழுதுனது? அனு. அவ லெட்டர்ல யார் பேரையும் எழுதல. நீ தான் நினைச்சு ஏமாந்துடாத. ஏமாறுறது யாருன்னு பாப்போம். யாரோ யாரோ அவர் யாரோ, காதல் துணை இங்கு யாரோ. யாரோ யாரோ அவர் யாரோ, உங்களை தாங்கும் நிழல் யாரோ. உன் மனம் கவர்ந்தவன் யாரடி, நெஞ்சில் உள்ளவன் பெயரினை கூறடி. உன் வருகை வேண்டினாலும் விழி வாசல் திறந்து வைப்பேன். உன் வார்த்தை ஒன்று போதும், என் உயிரை எழுதி தருவேன். யாரோ யாரோ அவர் யாரோ, காதல் துணை இங்கு யாரோ. யாரோ 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 யாரோ. உனது இமையை ஓட்டிக்கொண்டு உறங்கி நான் விழிப்பேன். உனது விரலை பிடித்துக் கொண்டு உலகை வலம் வருவேன். உன் மௌனத்தின் வார்த்தைகள் கேட்டு என் தாய்மொழி ஓசை மறந்தேன். நீ சுவாசிக்கும் காற்றினில் மூழ்கி அந்த தென்றலின் சுகத்தினை மறந்தேன். என் முகவரியே முழுநிலவே, காதல் சிறகுகள் தருவாயா? யாரோ 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 யாரோ, காதல் துணை இங்கு யாரோ.
ஹாய்டா. நாளைக்கு ரிசல்ட்ரா. தெரியும்டா. என்ன நீ ஃபெயில் ஆயிடுவேண்ணா? நான் லைஃப்ல எதுலயும் ஃபெயில் ஆனதில்ல, ஆகவும் மாட்டேன். கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது தெரியும் நான் பாஸ் ஆயிடுவேன்னு. பிட் அடிச்சியா? நான் எதுக்கு பிட் அடிக்கணும்? என் பர்சனாலிட்டியே போதும் பாஸ் ஆகிறதுக்கு. பர்சனாலிட்டிக்கும் பரீட்சைக்கும் என்னடா சம்பந்தம்? பர்சனாலிட்டி மீன்ஸ் பர்சனல் எபிலிட்டி. யாரு பாஸ் ஆகுறாங்களோ இல்லையோ நான் பாஸ் ஆகணும். இல்லனா யாரையுமே பாஸ் பண்ண விட மாட்டேன். டேய், நம்ம ரிசல்ட்டை பத்தி அனுக்கிட்டே கேட்டுலாமா? நீங்க 4 பேரும் பாஸ்டா. ஹாய். ஹாய். என்னடா ரிசல்ட் ஃபியரா? டோன்ட் வரி, நீங்க எல்லாம் பாஸ் ஆயிடுவீங்க. சரி, நீங்க யாரும் மூட்ல இல்ல. என்ன இன்ஸ்டிடியூட்ல யாராவது டிராப் பண்றீங்களா? நான் வரேன். டேய், சீ குடுங்கடா. ஏன் சைக்கிள்டா டேய்? டேய், ஏன் சைக்கிள்டா இது? டேய், குடுங்கடா. ஸ்டாப் இட். ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? ஓகே, யார் என்ன டிராப் பண்ண போறது நான் செலக்ட் பண்றேன். 5 ரூபி காயின் யார்கிட்டயாவது இருக்கா? சரி, இந்த காயின் யார் பாக்கெட்ல வருதோ அவங்க என்ன டிராப் பண்ணணும். ஓகே? எங்கல இருக்கு? ஓகே ஷேகர், நீ என்ன டிராப் பண்ணு. சாரி guys, better luck next time. Bye. லவ்ல ஃபெயில் ஆன மாதிரி ஏன்டா கவலைப்படுற? விட்றா. யாராவது கேட்டா +2ல செகண்ட் இயர் நீ சொல்லிடு. ஒரு சப்ஜெக்ட் பண்ணதுக்குலாம் ஃபீல் பண்ணாதடா. அதான் 5 சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணிருக்கல, அத நினைச்சு சந்தோஷப்படு. டேய், வாழ்க்கையில தோல்வி தான்டா வெற்றிக்கு முதல் படி. எப்படி? ஏய், ஞானி மாதிரி பேசாத. நான் ஒன்றும் ஃபெயில் ஆனதுக்காக ஃபீல் பண்ணல. அணுகு தெரிஞ்ச அசிங்கம். ப்ளீஸ்டா சொல்லாதீங்கடா. ஓ ஹாய். ஹாய். என்னடா எல்லாம் பாஸ் தானே? ஸ்வீட் எங்க? where's my treat? என்னடா சைலண்டா இருக்கீங்க? ரிசல்ட் என்னாச்சு? நான் பாஸ், இவன் பாஸ், அவன் பாஸ். அப்படினா? ஏய், நாங்க கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு உனக்கு ஏன் ஸ்வீட் தரணும்? ஆமாமா, நாங்க பாஸ் பண்ணதுக்கு அவன் எதுக்கு ஸ்வீட் தரணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஸ்வீட் வேணும். ஷேக்கர் சொன்னா கொடுக்குறோம். எதுக்கு ஷேக்கர் கேட்கணும்? தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பாஸ், இவன் பாஸ், அவன் பாஸ். அப்ப அவன்? எல்லாரும் பாஸ். நான் பாஸ், இவன் பாஸ், அவன் பாஸ். டேய், இதுல யார் ஃபெயில்? அத நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்? சொல்லக்கூடாதுன்னு நீ சொல்லிருக்கான். யாரு? எனக்கு தெரியாது. நான் பாஸ், இவன் பாஸ், அவன் பாஸ். ஷேகர், ஒரு ரிசல்ட் என்னாச்சு? டேய், ஷேகர் ஃபெயிலா? ஆமா, நான் சொல்ல மாட்டேன். ஏன்? என்னடா இது? எனக்கு தெரியாது. நான் பாஸ், இவன் பாஸ், அவன் பாஸ். ஷேகர், என்னடா இவன்? ஏன் போயிட்டான்? ஃபெயில் ஆயிட்டான். உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னா, ஆனா நாங்க சொல்லிட்டோம். அதான் கோச்சிட்டு போறான். இதுக்கு அப்படி ஃபீல் பண்றான். பாஸ் ஆனவெல்லாம் புத்திசாலியும் இல்ல, ஃபெயில் ஆனவெல்லாம் முட்டாளும் இல்ல. இது அவன்கிட்ட சொல்லிடுங்க.